காலையில முதல்ல பார்க்க வேண்டியது நம்ம எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா குருமார்களோட படங்களை பார்க்கலாம். அதே மாதிரி காலையில ரொம்ப உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னா ஆந்தையோட கண்களை பாருங்க. பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆந்தையோட கண்கள் பார்க்கணும். அதே மாதிரி யானையோட உருவத்தை பார்க்கலாம். முதல்ல குருமார்கள் படத்தை பாருங்க, நன்மையே நடக்கும். சில வாடகை வீட்டுல பாத்தீங்கன்னா இறந்தவங்களோட உடலை ரொம்ப நேரம் வச்சு சொல்ல மாட்டாங்க. உடனே எடுங்க, ஏன் இவ்வளவு வச்சுருக்கீங்க, சீக்கிரம் எடுங்க அப்படின்வாங்க. ஆமா, அது சொல்றது நல்லதா தவறு? அந்த மாதிரி சொல்றது தவறு. ஏன்னா ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த உடல் ரொம்ப ஒரு புனிதமான ஒரு இது. அதுக்கு தயவு செய்து அனுமதி கொடுங்க. அதாவது ஒரு ஹவுஸ் ஓனரு, ஒரு டெனன்ட் யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த மாதிரி சொல்லாதீங்க. அது மிகப்பெரிய பாவம். சரியா? தற்கொலை செய்து கொண்டவர்கள் வீட்டில் வசிக்கலாமா? வீட்டுல தற்கொலை செஞ்சிருப்பாங்களா, தெரியாத வாடகைக்கு, அந்த மாதிரி வீட்டுக்கு போலாங்களா? அந்த மாதிரி வீட்டுக்கு போலாம். பட் அந்த தற்கொலை செஞ்சு அந்த ஹவுஸ் ஓனர் அதுக்கு திலஹோமம் பண்ணி அந்த வீட்டுல நல்ல பூஜை புனஸ்காரம் எல்லாமே பண்ணி நல்லா இதுவாக்கினா போலாம். அவங்க ஒண்ணுமே பண்ணேன்னா அந்த ஆன்மா அங்கதான் சுத்தம். அது நம்மளதான் அடிக்கும்.